அதே மாதிரி 4வது விஷயம், போதுமான ஓய்வு கொடுக்கணும். தைராய்டு சுரப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பாடியை வந்து ரெஸ்ட் பண்ணணும், நல்லா தூங்கணும். நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கம் வந்து தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தூக்கத்தை கெடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் உங்களுடைய மனசை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறது, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது. ஸோ தைராய்டு சுரப்புக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹாப்பினஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மனநிலை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், உங்களுடைய டோபமைன், செரட்டோனின் இதெல்லாம் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குதோ. குறிப்பாக டோபமைன் செக்ரேஷன் நல்லா இருந்தாலே உங்களுடைய தைராய்டு சுரப்பு வந்து ஆரோக்கியமாக வேலை பார்க்கும். அடுத்து 6வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஒரு 5 minutes to 10 minutes ஆவது ஏதாவது ஒரு தியான பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச தியான பயிற்சி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள் ஏதாவது இருந்தது, ஜபங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் சேட் பண்ணலாம். ஸோ ஒரு மனநிலையை வந்து கொஞ்சம் ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தைராய்டு சுரப்புக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது எடுத்த உடனே தைராய்டு சுரப்புக்கு மருந்து மாத்திரைகள் நாடி போகிறத விட இப்போ நான் சொன்ன 6 வகைகள் இருக்கு இல்லையா, எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை ரெகுலேட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய இந்த 6 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன எல்லா வகையான தைராய்டு சுரப்புகளையும் நம்மளால் சீராக வச்சுக்க முடியும். உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே வந்து சீர்படுத்திக்க முடியும்.